ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 775 ஆரம்பிக்கிறது. ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்வதை விட பிரம்மமே ஆத்மாதான் என்பது பொருத்தமானது. ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றேதான் என்றாலும் கூட ஒரு ஜீவனை குறித்ததாகவே நினைக்கப்படும் ஆத்மாவை சர்வ ஜீவ ஜட காரண வஸ்துவான பிரம்மம் என்பதை விட பிரம்மமேதான் ஆத்மா, அதாவது சகல பிரபஞ்சங்களாகவும் எது தோன்றுகிறதோ அதுவே தானப்பா நீயாகவும் நானாகவும் அவனாகவும் இப்படி நானா ஜீவர்களாக தோன்றுவது என்று சொல்வதுதான் பொருத்தம். அதுதான் அழகு. ஜீவனாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவன் பிரம்மமேதான். இவனுடைய ஆத்மாதான் சர்வாத்மா. சர்வ ஆத்மா என்றால் பல ஆத்மா இல்லை. ஆத்மா ஒன்றுதான். சர்வத்துக்கும் அந்த ஒன்றே ஆத்மா. சர்வ ஜீவ ஜெகத்துக்களாகவும் அந்த ஒன்றே மாயா சக்தியாக வேஷம் போட்டுக்கொண்டு தோன்றுகிறது. இப்படி சொல்கிற போதுதான், அதாவது ஜீவனின் பாயிண்டிலிருந்து ஆதாரம் என்ன என்று பார்க்காமல் ஜெகத்தின் பாயிண்டிலிருந்து ஆதாரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் ஆத்மாவுக்கு அடுத்தாற் போல அது மாயையாலே போட்டுக்கொண்டுள்ள ஈஸ்வர ரூபமான காஸ்மிக் மைண்ட் வந்துவிடும். அப்புறம்தான் அது சின்ன மனசுகளான நம் மனசுகளை உண்டு பண்ணி நமக்கு தனி அகங்காரத்தை கொடுத்து ஜீவர்களாக ஆக்குவது. இந்த ஈஸ்வரனே தான் இந்திரிய மூலமாக ஜீவ மனசு பலவித அனுபவங்களை எதிலிருந்து பெறுகிறதோ அந்த ஜகத்தையும் தோற்றுவிப்பது. இன்னொரு தினசாக சொல்கிறேன். ஜீவ ஆத்மா, ஈஸ்வர ஆத்மா. ஜீவனுக்கு ஆதாரம் என்னென்று பார்த்தால் அவனுடைய மனஸ், அப்புறம் ஆத்மா என்று போகிற மாதிரி ஜகத்துக்கு ஆதாரம் என்னவென்று பார்த்தால் இவையெல்லாம் பண்ணி ஒன்றோடொன்று பின்னி வைத்து ஆட்டிக்கொண்டிருக்கிற ஈஸ்வரன் என்று தெரிகிறது. அப்புறம் ஆலோசித்தால் அவனுக்கும் ஆதார அடிப்படையாக ஒன்றும் பண்ணாமல் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆதார சத்தியம் இருப்பதாக தெரிய வரும். ஜகத்தை பண்ணுகிறவன் ஈஸ்வரன் என்னும் போதே அவன் அதை பண்ணாமல் தானாக இருக்கிறதில்லை என்று என்ன என்பதாக அவனுடைய நிஜஸ்வரூபத்துக்கு ஒரு பேசிஸ் தேட வேண்டியதாகத்தானே இருக்கிறது. ஜீவ மனசுக்கு இதே மாதிரி ஆதாரத்தை தேடிக்கொண்டு போன போதுதான் சதாவும் எதையாவது பண்ணிக்கொண்டே உள்ள அந்த மனசுக்கு ஆதாரமாக எதையும் பண்ணாமல் வெறுமே இருந்து கொண்டு மட்டும் உள்ள ஆத்மா இருக்கிறது. அதன் இருப்பு, தூக்கம், மூர்ச்சை முதலியவற்றால் நெகட்டிவாகவும் சமாதி அனுபவத்தால் பாசிட்டிவாகவும் தெரிகிறது என்று தெரிந்து கொண்டோம். அந்த ஆதாரத்தினால்தான் மனஸ் வேலை பண்ணுவதே. அது இல்லாமற் போனால் மனசே இல்லை என்று தெரிந்து கொண்டோம். இந்த தனி ஜீவ மனசுக்கு சொன்னது ஈஸ்வரன் என்ற காஸ்மிக் மைண்டுக்கு பொருந்தத்தான் வேண்டும். ஈஸ்வரனுக்கும் ஆதார சத்தியமாக எதுவும் பண்ணாமல் இருந்து கொண்டு மட்டும் இருப்பதான ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். ஜீவனுக்கு ஒரு ஆத்மா உள்ள மாதிரி ஈஸ்வரனுக்கும் ஒரு ஆத்மா இருக்க வேண்டும். அதுதான் பரமாத்மா எனப்படுவது. இத்தனை நாம ரூபங்களும் குணங்களும் காரியங்களும் கொண்ட ஜகத்துக்கு ஆதாரமான ஈஸ்வரன் தன்னில் தானாக ஆதார சத்திய நிலையில் இருக்கும்போது அவனுடைய நிஜஸ்வரூபமான, அதாவது ஆத்மாவாக இருப்பது எப்படி இருக்கும் என்று ஆலோசித்தோமானால் அது எந்த நாமமும் ரூபமும் குணமும் காரியமும் இல்லாததாகத்தான் இருக்கும் என்று தெரியும். அதெப்படி என்றால் அதற்கென்று தனியாக ஒரு குணம், ரூபம், கர்மம், நாமம் இருந்துவிட்டால் அது இதற்கு வித்தியாசமான மற்ற குணக்கர்மங்கள், நாமரூபங்கள் ஆகியவற்றை எப்படி உண்டாக்க முடியும்? பல கலர்கள் பிறக்கிற மூலம் எது என்று திருஷ்டாந்தத்தை வைத்து இதை புரிந்து கொள்ளலாம். ஊதாவில் ஆரம்பித்து சிவப்பு வரையில் விப்ஜியார் என்று 7 கலர்கள் சொல்கிறார்கள். இந்த 7ம் இதிலிருந்து உண்டாயின என்றால் எந்த வர்ணமுமே இல்லாத வெளிச்சத்திலிருந்து, கலர்லெஸ் லைட்டிலிருந்து வந்தது என்கிறார்கள். இதை விஞ்ஞானபூர்வமாகவே கலர் ஸ்பெக்ட்ரம் என்று நமக்கு ரூபித்து காட்டுகிறார்கள். கலரே இல்லாத சூரிய வெளிச்சத்திலிருந்தே மேகமண்டலத்தில் ஒளிச்சிதறல், அதாவது ரிஃப்ராக்ஷன் ஏற்பட்டு 7 கலரும் உள்ள அழகான வானவில் தோன்றுவதை பார்க்கிறோம். சுவரில்லாத வைரத்தின் பட்டைகளில் வெறும் வெளிச்சம் பட்டு 7 வர்ணங்களையும் மாறிக்கொட்டும் வினோதத்தை பார்க்கிறோம். இதிலிருந்து பல வர்ணங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியது 7 வர்ணமுமே இல்லாததாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இப்படித்தான் நானாபேதங்கள் கொண்ட குணக்கர்ம நாம ரூபங்களை கொண்ட பிரபஞ்சத்துக்கு ஆதாரனாக உள்ளவனின் அடிப்படையான நிஜஸ்வரூபம் எந்த குணமும் இல்லாததாக, எந்த கர்மாவும் செய்யாததாக, எந்த நாமமும் தரிக்காததாக, எந்த ரூபம் கொள்ளாததாக இருக்க வேண்டும். அதுதான் அத்வைதிகள் சொல்லும் நிர்குண நிஷ்கிரிய நாம ரூப ரஹித பிரம்மம். ஜீவனின்
நிஜஸ்வரூபமான ஆத்மா இப்படிப்பட்டதே என்று பார்த்தோம். இதிலிருந்து இன்னும் ஆலோசித்துக் கொண்டு போனால் ஈஸ்வரனின் நிஜஸ்வரூபமான ஆத்மா ஜீவனின் ஆத்மா மாதிரியான இன்னொன்றாக இருக்க முடியாதென்றும் இதுவும் அதுவும் ஒன்றாகவே தான் இருக்க வேண்டும் என்றும் தெரியும். எப்படி? ஜீவனின் ஆத்மா என்று வைத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஈஸ்வரனின் ஆத்மா என்று வைத்துக்கொண்டாலும் சரி, எதுவானாலும் அது குணம், காரியம், ஊர், பேர், உருவம், உடைமை எதுவுமே இல்லாதது என்று பார்த்தோம். அது இப்படி இல்லாதது. தேதி என்று இதை வேதாந்தத்தில் சொல்வார்கள், நேத்தி என்று இதை வேதாந்தத்தில் சொல்வார்கள். எதுவாகவும் இல்லாதது என்ற முடிவுக்கு வரும்போது அதை ஒரு சைபர் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. சைபர் என்பது இல்லாத வஸ்து. எனவே அதிலே 2 சைபர் 3 சைபர் என்று இருக்க முடியாது. நம்பர்களாக இருக்கவற்றில்தான் 1 2 3 என்று வித்தியாசமாக பல இருக்க முடியும். இல்லாத சைபராக பல இருக்க முடியாது. ஆகையினாலே ஜீவனுக்கு ஆத்மாவாக இருக்கிற ஒரு சைபர் ஈஸ்வரனுக்கு ஆத்மாவாக உள்ள இன்னொரு சைபர் என்று இருக்க முடியாது. இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிவிடுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.